இயேசுனுடைய காலத்திலே வாழ்ந்த சீசர்களை உலக ஜனம் எப்படியாக அழைத்தார்கள் என்று பார்க்கப்படும் போது கிறிஸ்துவனுடைய சீசர்கள் என்று அழைத்தார்கள். அப்புறமாக வெளியிலே போனப்போ அந்த சீசர்களை பார்த்து ஜனங்கள் என்ன சொன்னார்களா, நீங்கள் கலிலேயர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த சீசர்களை பார்த்து அந்தியோகியாவிலே இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க, நிறைய இடத்துல பிரசங்கம் பண்றாங்க, நிறைய அற்புதங்களை செய்யறாங்க. பார்த்த உடனே இவர்கள் இயேசுனுடைய சீசர்கள் அல்லவா, இவங்க நிறைய அற்புதங்கள் பண்றாங்க, அவரை மாதிரியே இவங்கெல்லாம் செய்யறாங்க என்று சொல்லி அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று முதலாவதாக சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கோமே தவிர யாரு நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்குரிய அடையாளங்கள் சாட்சிகள் அப்பொழுது இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. நம்ம தான் சர்டிபிகேட் வச்சுக்கிறோம், நம்ம தான் கிறிஸ்டியன் என்று சொல்லி. வேதாகமத்திலே நாம் பார்க்கப்படும் போது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட பகுதிகளை நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கப்படும் போது ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. காத்திருந்தாங்க. காத்திருந்த போது அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலே காத்திருந்தார்கள். ஏற்கனவே வேதத்தை படிச்சவங்க தான், ஆண்டவரோட பயணம் பண்ணவங்க தான், ஆண்டவருடைய பிரசங்கம் அனைத்தையும் கேட்டவர்கள் தான். ஆனாலும் கூட எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரல, போகல. அவங்க என்ன செய்தாங்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஏன் காத்திருக்க சொல்லுகிறார்? வாக்குத்தத்தத்தை பெறுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா தேசங்களில் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். முதலாவதாக இதை புரிந்து கொள்ளுகிறதில்லை போல ஜனங்களும். திருச்சபையினுடைய மக்கள் அநேகர்களுக்கு தெரியாது, ஏன்னா அதை பார்க்கவே மாட்டாங்க. வேதத்திலே சொல்லி இருக்கிற வசனத்தின்படியாக உறுதியாக சாட்சியாக நாம் பார்க்கப்படும் போது நம்மளை முதல்ல சோதித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் இருக்கிறோமா, இல்ல சுய வார்த்தையிலே சுய போதனையில இருக்கிறோமா, இல்ல வேற்றுமையான போதனைகளில் இருக்கிறோமா, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், முதல்ல நம்ம எக்ஸாம் பண்ணணும். ஏன் நம்மள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, இருக்கிறாரா? என்னைக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் உங்களை சோதித்து அறியுங்கள், கிறிஸ்து உங்களிடத்துல இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வைக்கல, உங்களை ஆல் நைட் பிரேயர் வைக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாளை உங்களுக்கு குறித்து இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியாது, இந்த நேரம் அந்த நிமிஷத்துல இந்த ஆல் நைட் பிரேயர் இங்க நடக்கும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஏன், எதற்காக என்று பார்க்கப்படும் போது அதுதான் கடைசி காலம். கடைசி காலத்துல ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா சபைகளிலும் இனிமே என்ன அப்படின்னா ஆல் நைட் பிரேயர் கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா சாத்தான் விழுங்க போறான், அதனால ஆல் நைட் பிரேயர் பண்ணியே ஆகணும். இங்கே இந்திய தேசத்துல ஒரு பெரிய அதிகாரம் முடிஞ்ச சாத்தானுங்கள்லாம் இருக்குது, நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000-3000 பேர்களை உயிரோட கொண்டார்கள். 75,000 பேர் அங்க கிடையாது, மணிப்பூர்ல கிடையாது. சத்தீஸ்கர்ல நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், அங்க உள்ள நிறைய ஊழியக்காரங்க கிடையாது. இன்னும் எந்த யூபியில நானும் போயிருக்கிறேன், அங்கேயும் நிறைய ஊழியக்காரங்க கிடையாது. நார்த் இந்தியால நாம் போன பகுதிகளில் நிறைய ஊழியக்காரங்கள் இப்பொழுது கிடையாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஊழியக்காரங்களும் என்னோட பயணித்தவர்கள் 3 வருடங்கள் என்னோட பேசிக் கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய கொலவெறிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு போலீஸ்காரன் இருப்பான், கொஞ்சம் தீவிரவாதிகளை அங்க கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் என்ன தெரியுங்களா, அடின்னு அடிச்சு ராத்திரியில கைது பண்ணி கொண்டு போய் புருஷனை மனைவியும் ஜெயில போடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அநேக பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஜெபத்தையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனக்கு நம்ம பண்ணுவோம், தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது, உலகத்தில் அநேகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா. இந்த ஜனங்கள் ரட்சிப்புக்காக இந்த ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படியாக நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் சாட்சி கொடுங்க. டிராக்ஸ் கொடுத்தா தூக்கி உள்ள போட்டுறான், டிராக்ஸ் கொடுத்தா நீ மதம் மாத்துறேன்றான்.
ஒரு ஜப கூட்டம், ஒரு ஆராதனை தெருவில் பண்ண முடியல, போக முடியல. ஆனால் ஜனநாயகத்திலே நமக்கு உரிமை இருக்கிறது, நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, சட்டத்தின்படியாக இருக்கிறது. சட்டத்தின்படியாக நம்ம போனாலும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதிகாரிகள் அவங்க பக்கமா இருக்கிறான். சிங்கமுனையில் நடந்த சம்பவம், டிராக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை இருக்குது, புது வருட ஆராதனை இருக்கு, நீங்க வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்வார்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. உடனே மதம் மாத்துறதுக்கு கூட்டம் போடுறான்னு சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க. வந்து கடைசியில் என்ன நடந்தது? அதுல ஒரு ஊழியக்காரர் அட்வொகேட், அவர் ஹைகோர்ட்ல அட்வொகேட், அவர் பேசுறாரு, ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு போலீஸ்காரங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவன் பின்னால இருந்துகிட்டு நீ குரல் கொடுக்கிற, நீ அவனோட சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டாங்க. ஊழியக்காரன் எல்லாரும் சொன்னாங்க, இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் என்ன கூடிக்கிட்டு என்ன சொன்னாங்க, இந்த போலீஸ் அதிகாரி ஜனநாயக கடமையை என்ன செய்கிறார், தடை செய்கிறார் என்று சொல்லி அவர் மேல குற்றம் சொல்ல அவர் ஒதுங்கிட்டார். அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா, அவங்க சொன்னாங்க, நீங்களும் டிராக்ஸ் கொடுக்காதுன்னா கொடுக்க கூடாது. நீங்க என்னமா சொல்றீங்க, எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்துல எல்லா ஜனத்தும் ரட்சிப்புக்காக நீங்கள் போய் சொல்லுங்க, சாட்சியை கொடுங்கன்னு சொன்ன போது நாங்க அதைத்தான் செய்வோம், நீங்க உங்க பேச்சை நாங்க கேட்க முடியாது, எங்க ஏசப்பா பேச்சத்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால நின்னாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம், உள்ள போடுவேன்னாங்க. அதுக்குள்ள எவனோ போன் பண்ணிட்டான், போன் பண்ணி எங்கெங்கயோ போயிருச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு நிர்பந்தமாக போன் பண்ணி எஸ்பிக்கு உடனே உத்தரவு வந்துருச்சு. அந்த தீவிரவாதிகளை 6 பேரை பிடிச்சு உள்ள போட்டாங்க. உடனே கேஸ் எழுதியாச்சு. இந்த அளவிற்கு போராடுகிற ஒரு அனுபவம், ஒரு சாட்சி இப்ப நீங்க லேசா தான் பாக்குறீங்க. அப்போ சில நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்க, முதலாவது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருந்துதான் என்ன பண்ணாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த அறை வீடுகள் என்று பார்க்கப்படும் போது பூமிக்கு கீழே தான் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுக்கு மேல ஒரு மீன் படம் வரைஞ்சிருக்கு. அந்த மீன் படம் வரைஞ்சதுன்னா, ஓ இன்னைக்கு இங்கதான் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் அடையாளம். கிறிஸ்தவர்களுக்கு ஆதி காலத்துல ஒரு அடையாளம் மீன் படம் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆராதனை நடக்கு என்பது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு சம்பவங்களை இப்ப இந்திய தேசத்துல பாக்குறீங்க, தமிழ்நாட்டுல நீங்க பார்க்கல. இனிமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, எங்கே ஆராதிக்கிறாங்களோ அந்த கூடாரம் இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்க எந்த அளவிற்கு இந்த நாட்கள்ல உங்களுக்கு உபத்திரம் வரும்போதுதான் நீங்க என்ன செய்வீங்க, புலம்ப ஆரம்பிப்பீங்க, கூப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தா அவங்களை விழுங்க போறான்னு அப்பதான் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்ல, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வருகையிலே உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் இந்த ஆல் நைட் பிரேயரு நீங்க இன்னைக்கு வைக்கிறது உங்க திட்டம் அல்ல, அது அவருடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம் உண்டாதாக. நான் உங்கள் மத்தியில நான் கடந்து வரும்போது, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், இதுதான் முதல் கேள்வி. நான் எல்லாத்தையும் நான் உங்களை டீச் பண்ண வரல. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஜெபம் எதை காண்பிக்கிறது, அப்புறம் வந்து நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், அப்புறமா என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், என்ன அப்புறமாக மற்றவர்களுக்கான ஜெபம், அதுக்காக தேவன் பதிலளிக்கும் விதம் அந்த ஜெபத்திற்கு என்கிற அநேக காரியங்களை குறித்து நான் வைத்திருந்தாலும் கூட நான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. கொடுக்கப்படுகிற கொஞ்ச நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், திருவசனம் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே பண்டிகைகள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு வசனம். எரேமியாவுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 11வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் இந்த காலகட்டங்களிலே இந்த நேரத்தை, பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து எரேமியாவுடைய புத்தகமானது நமக்கு சொல்லுகிற இந்த கருத்தை நாம் இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதாகமம் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவர் கொடுக்கிற திருவார்த்தை என்று பார்க்கப்படும் போது வாசியுங்கள். எரேமியா 2:12 வாசியுங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இன்னைக்கு என்ன நடக்கு? ஆண்டவர் பிறப்பனுடைய நாட்களிலே எங்க பாருங்க, எந்த ஜனங்களை பாருங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணாங்க, ஆட்டுக்குட்டியிலும் மாட்டுக்குட்டியிலும் தொழுவம் எல்லாம் வச்சு வீட்டுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க மற்ற திருச்சபைகள், சிறு சபைகள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அனைத்து திருச்சபைகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்ப வீணான காரியங்களை செய்கிறார்கள், பணத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணானா, என் ஜனங்கள் வீணானவர்களுக்கு தங்கள் மகிமை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஜனமும் வந்து வேடிக்கை பார்க்குது. அங்க மைக் செட்டை போட்டுறாங்க, அங்க பாட்டை போட்டுறாங்க. ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த லைட்டு டெக்கரேஷன் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே இவங்க வீட்டுல நல்லா பண்ணி இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, தேவனு கொடுக்கிற மகிமை எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். நிக்கோலஸ் என்கிற ஒரு துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு கத்தோலிக்க ஒரு போதகர், ஒரு ஆயர் என்ன செய்தார் என்று பார்க்கப்படும் போது, ஒரு நாள் ராத்திரியில என்ன பண்ணாரு, ஜபம் பண்ணிட்டு ஆலயத்தை விட்டு லேட்டா வந்தாரு. வரும்போது குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா துணிமணி சரியாக இல்லை, பொறுத்து கொள்ள முடியல, குளிர்ல அவன் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க, பிச்சை எடுத்தவர்களா ரோட்ல படுத்து கிடக்கிறாங்க. இந்த குளிர் நேரத்தில் இப்படி ஒரு சங்கடப்படுகிறார்களே என்று சொல்லி அவர் வீட்டுல போய் தூங்கவே இல்லை. முழங்கால் போட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டுல பார்த்தாரு. வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, பெட்ஷீட் என்னென்ன இருக்குதோ எல்லாம் எடுத்து வச்சாரு. கடைகளுக்கு போனாரு, மறுநாள் எல்லா பொருட்களையும் வாங்கினாரு. வாங்கி பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டாரு. அந்த நிக்கோலஸ் என்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலம் 345 என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்திலே அவருக்குள்ள ஒரு உணர்வு, நேரா போனாரு, அந்த குளிர்ல நடுங்கிற மகனே வைத்துக்கொள் என்று சொல்லி போர்த்தி விட்டு ஒரு ஜபம் பண்ணி இயேசுவனை நேசிக்கிறார் என்று சொல்லிட்டு போனாரு. இந்த பக்கத்துல அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாரு, அவங்க பசிக்கு ஆகாரத்தை கொடுத்தாரு, பரிசுகளை கொடுத்தாரு. அவர் கடந்து போயிட்டாரு. இன்னைக்கு என்ன நடக்கு, எங்க வீடு கிறிஸ்துமஸ் தாத்தா வர ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, எல்லாம் பேண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே வருகிறது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றித்தீங்க அழகா பாடுறாங்க. அந்த தாத்தா வந்தாரு, பரிசுகளை கொடுத்து பொருட்களை கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டு போனாரு. இப்ப வர தாத்தா வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க கலெக்ஷனோட போறாரு. பெந்தேகோஸ்துக்காரங்களும் தாத்தா வேஷத்தை போட்டு அவனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவனும் போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீட விடுறதில்ல, எந்தெந்த தெருவில் எந்தெந்த சபை வீடுகள் இருக்க முதல்ல பாத்துக்கிறாங்க. ஒரு வீடு விடுறது, அவன் சபை வீட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா வீட்டுக்கும் போவான். எல்லார் வீட்லயும் நட்சத்திரம் தொங்குதா விடுறதில்ல, அடி அடின்னு அடிக்கிறது, அவன் இங்க கதவை தட்டுறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய போதகர்களும் இன்றைய தீர்க்கதரிசிகளும் எப்படி இருக்கிறாங்கன்னா, நரியாக வாழ்ந்து கொண்டிருக்க, நரி தந்திரத்தோட வாழ்கிறார்கள். எப்படிரா போய் புகுந்து, எப்படிரா குழப்பத்தை விளைவிக்கணும், எப்படிரா கறக்கணும், எப்படிரா தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2வது அத்தியாயத்துல 5வது வசனத்தை வாசியுங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்ப என்ன அப்படின்னா, வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா ஆண் மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எருசலேம் போவாங்க. தேவாலயத்தில் நடக்கிற பண்டிகைகளுக்கு 3 பண்டிகைகளுக்கு அங்கே போவார்கள். விசேஷமாக இந்த 50வது நாள், இந்த பெந்தேகோஸ்தே என்கிற இந்த பண்டிகை கால புதிய ஏற்பாட்டில் இல்ல, ஆரம்பத்திலே இருந்தே இருக்கிறது. 50வது நாள் ஜூபிலி, அந்த நாளை பார்க்கப்படுவ அந்த பண்டிகைக்காக இதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 இடத்துல 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆசரிப்பினுடைய இந்த நாட்களிலே, யூதர்களுடைய பண்டிகையிலே, அந்த நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா தேசத்திலும் வந்து அங்கே கொடுக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கின போது 8வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்களை பேச கேட்கிறோமே. அப்ப என்ன, மனிதர்களுடைய பாஷைகள், உலகத்துல மனிதர்கள் பேசுகிற பாஷைகளை பேசான தவிர தூதர்கள் பாஷையும் பேசல, விளங்காத பாஷையை பேசல. இதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, 8வது நாள் அந்த என்ன ஜனங்கள் என்ன அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, காத்திருப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி 10 நாள் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, வாசித்து ட்ரம் அடிச்சு ஐயா சொன்ன மாதிரி விளங்காத வாசைகளினாலே இன்றைக்கு சித்தரித்து கொண்டு ஆவியை பெற்றபடி அவன் நடிக்கிறான். அவன் சுய உபதேசம், சுய நடிப்பு, இன்னைக்கு உலகத்துல தன்னைத்தானே ஏமாற்றுகிற, பரிசுத்த ஆவியை பெறாமலே பெற்றுக்கொண்டேன் என்று நடிக்கிற மாயக்காரர்களுடைய கூட்டங்கள் உலகத்திலே நரி தந்திரத்தோட புறப்பட்டு வருகிற நிறைய கூட்டங்களை தேசத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாம ஒன்று கிடையாது. நீங்க தெளிவா இருக்கிறீங்களா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. வேத வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லை,
வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவியானுடைய உதவி வேண்டும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஜெபம். வேதத்திலே நாம் பார்க்கப்படும் போது அதே அப்போஸ்தலருடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலே தரித்திருந்தார்கள். முதல்ல பரிசுத்தாவி பெறுவதற்காக முதல்ல எப்படி காத்திருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தை உள்ளவர்களாக காத்திருக்கிறாங்க. அப்பதான் தேவ ஆவியானவர் வந்தார். இன்னைக்கு ஒரு மனசு இருக்குதா சபையில எல்லாருக்கும்? நடிக்கிற காரியம் எல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட ஏமாத்தோன்ற ஆட்கள்லாம் நடிக்கிற மாதிரி எல்லாம் போனாங்க, நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒருமனப்பட்டவர்களா இருந்தா ஆவியானவர் அங்க கிரியை செய்கிறார். ஐயா கேட்டாங்க, சில சபைகளை தோத்திரம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு கனத்தை படுத்துகிறோம், அந்த ஜெபத்தை கேட்கப்படும்படியாக கனப்படுத்துகிறோம், அந்த ஜெபம் கேட்கப்படும்படியாக ஒருமுகப்படுத்துகிறோம். ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காரணத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை நாம் உயர்த்துகிறவர்களாக, அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது, ஜெபம் கேட்கப்படுகிறது, ஒரு மனம் உண்டாகிறது. அதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்றாங்க. நம்மள்டெல்லாம் இல்லை, நான் பழகலைன்னா இனிமே நம்ம பழகிதான் வர வழியே கிடையாது. நாம அப்படியே அப்போ பல சிந்தனையில் இருந்தா ஆண்டவருடைய கிரியை வராது, ஆண்டவருடைய வெளிப்பாடு வராது, தேவனுடைய அபிஷேகமே வராது, பரிசுத்த ஆவியானவரே வரமாட்டார். அங்கே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தபோது தேவ ஆவியானவர் அங்கே இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலருடைய 2வது அத்தியாயத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு, அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நிரப்பப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் திருச்சபையில வசனத்தை நம்ம வாசித்து தான் போனோம். ஆனா நம்ம அதை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நானும் அழைக்கப்படலை, நான் தெரிந்து கொள்ளப்படலை அப்படின்னா எனக்கு இந்த வசனமே எனக்கு தெரியாது. அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் முதல்ல ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கல, ஊழியத்துக்காக நான் வரல. என்னுடைய 2 தம்பிகளும் ஊழியம் செய்யறாங்க. மூத்த தம்பி ஊழியம் பண்ணி ரிட்டையர்ட் ஆயாச்சு. இன்னொரு தம்பி அங்க சுயாதீன ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு பாம்பேல. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வேலையில இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு சொப்பனத்துல தரிசனத்துல பேசுகிற ஒரு காரியம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நான் அந்த ஊழியத்துக்கு வரல, நான் அழைப்பை பெற்றுக்கொண்டுதான் நான் வந்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையிலே உங்கள் மத்தியில நான் நிற்க முடியாத இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அந்த பரிசுத்த ஆவிதான் உங்களை நடத்தணும், அந்த பரிசுத்த ஆவிதான் உங்கள்ட்ட கிரியை செய்யணும், அந்த பரிசுத்த ஆவிதான் உங்களை பலப்படுத்தணும், உங்களை ஜெபத்துல நடத்தணும், பிரசங்கத்தை செய்யணும், பாடல்களை செய்ய வைக்கணும், உங்களுக்கு அநேக கருத்துக்களை ஆண்டவர் விவரித்து கொடுப்பார். பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சுய போதனையை கொண்டு போய் சுய வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு போனோம்னா அது உங்களே அழிச்சுடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழுகைக்கு ஆவியானவர் இல்லாம நம்ம தொழுது என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள ஆவியானவர் வேண்டும், தொழுகைக்கு நாம் தயாராக வேண்டும். 2வது ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும், வாக்கு கடங்காத வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதற்கு, ஜெபத்திற்கு உதவி தேவ ஆவியானவர். ரோமருடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். நமக்கு என்ன ஜபம் பண்ண நமக்கு தெரியாது. நம்மள ஜபம் பண்ணா இவருக்காக ஜபம் பண்ணுவோம், அவருக்காக ஜபம் பண்ணுவோம், யாரு குறிப்பு கொடுத்தாங்களோ அதுக்காக ஜபம் பண்ணுவான். அது இல்ல ஜபம். ஆவியானவர் வந்தா உங்களை எப்படி ஜபம் பண்ணணும்னு அவர் கத்துக் கொடுப்பாரு. எதற்காக கத்துக் கொடுக்கிறார் என்றா, இயேசுவானவர் ஆவினாலே ஜபம் பண்ணுகிறார், அப்போஸ்தலர்கள் ஆவினாலே ஜபம் பண்ணுகிறார்கள்.
அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, விடுதலை, சுகம் கிடைக்கிறது, பெரிய காரியங்கள் நடக்கிறது, வரங்கள் வெளிப்படுகிறது. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு உள்ள வந்தா பெருமூச்சுகளோட உங்களுக்கு தெரியாது என்ன ஜெபம் பண்ணணும். எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த ஆவிக்குரிய ஜெபத்தினாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா, சிறைச்சாலை கதவுகள் அலங்கங்கள் உடைந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது, சாக போறன்னு கிடக்கிறான். நீங்க ஜெபம் பண்ணுகிற அந்த ஆவினாலே உங்களுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவன் சாகிறவன் உயிரோட இருப்பான். அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறவன் உயிரோட இருப்பான். சோர்வில் அப்படியே நான் செத்து போன் நடுங்கி கொண்டு இருப்பான், அவன் பயந்து கொண்டு இருப்பான். அந்த ஆவினாலே ஒரு ஜெபம் அவனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அங்க உட்கார வச்சிருவார். அப்படியாகத்தான் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ஆவியானவர் பலன் கொடுத்து நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த ஜெபத்துல நீங்க ஆவியில பலன் கொண்டா மட்டும்தான் இயேசுவை போல என்ன செய்ய முடியும்னா அந்த மகிமையை நான் பெற முடியும். எந்த மகிமையை? பாவத்தினால இழந்து போன மகிமையை பெறுவதற்கு இந்த ஆவியான நமக்குள்ள வந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா அந்த மகிமையில் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை நாம் காண முடியும். அப்ப பரிசுத்த ஆவியான உங்கள இல்லைன்னா, அந்த ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா நீங்க எப்படி மகிமை அடைய முடியும்? மறுமப்பட முடியும்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? தன்னை ஏமாற்றிக் கொள்கிற வாழ்க்கை இதோட நிறுத்திடணும். நம்மளாம் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன் அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். ஆனா வரமாட்டார். பொய் சொல்லுகிறவர்களுக்கு வரவே மாட்டார். இயேசுவோட பயணித்த அவ்வளவு பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆவியானவர் இறங்கினாரு, அக்கினியாக இறங்கினார். ஏன் அக்கினியாக இறங்கினாரு? அவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை விறகாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வார்த்தைகளோட நீங்க போனீங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை சுட்டரிக்கும், அவங்க பாவங்களை எடுத்து போடும், அவர்களை மீட்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய சாத்தானுடைய கிரிகள் பாவ உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை விடுவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அக்கினியாக உங்களிடத்திலிருந்து புறப்படும் போது ஏத்து நிற்பானா? எவனாவது? எந்த அதிகாரியாவது நிற்பானா? எந்த ஜட்ஜாவது நிற்க முடியுமா? எந்த பிரதமர் நிற்க முடியுமா? ஜனாதிபதி நிற்க முடியுமா? பரிசுத்த ஆவினால நிரம்பி ஒரு ஜனாதிபதியிட்ட போய் பேசட்டும், ஒரு பிஎம் ஒரு சிஎம் போய் பேசட்டும், அவன் மனம் திரும்புவான். அப்படிப்பட்ட ஆட்கள் இல்ல. ஆண்டவரோட பேசுகிற சஞ்சரிக்கிற மோசே ஆண்டவரை பார்த்த போது பேசணும் அப்படின்னாலே ஆண்டவரை கண்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் டிவியில பேசுவாங்க, நான் நேற்று ஆண்டவரோட பேசினேன், நான் ஆண்டவரோட உறவாடினேன், நேற்று பேசினாரு, இன்னைக்கு பேசினாரு, நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன்னா ஏன் அவன் மூஞ்சியே மாறலையே? ஒருத்தன் கேட்கிறான். ஆண்டவரோட பேசின மோசேயினுடைய முகம் பிரசன்னமா இருந்தது, மகிமையாக இருந்தது, அவன் முகத்தை பார்க்க முடியல. அவன் ஆண்டவரோட பேசினான். ஓ முகம் அப்படியே தானே இருக்குது, ஓ முகத்துல எதுவுமே கலையே தெரியலையே. நிறைய பொய்கள், வனாந்தரத்தினுடைய நரிகள், பயங்கரமான தந்திரமாக இந்த நாட்களிலே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு அவர்களுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டு அந்த உயிர்களை இழப்பை இந்த நாட்களிலே உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கேட்பாரு. வேதம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுறோம்ல, பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க என்னைக்கு போய் பைபிள் எடுத்து வெளியில போய் பேச போறீங்க? ஆண்டவர் வீதிகள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஊழியத்தை செய்தாரா எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உலகம் முழுவதும் போ, எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், தீவுகளிலே புறப்பட்டு போவார்கள் என்று சொல்லி. நம்ம எந்த தீவுக்கு போனோம்? வெளியில டாக்ஸ் கொடுத்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி இருக்கிறோமா? கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற காரியம் அப்போஸ்தலர்கள் பண்ணல, இயேசுவும் பண்ணல. ஜெபாலயத்துல வந்தாரு, ஓய்வு நாள் சப்பாத்தை ஆசரித்தார், மீதி நாட்கள் எல்லாம் ஊழியத்துல கடந்து போய்கொண்டே இருந்தார். பிசாசுகளை துரத்த முடியல சீசர்கள். உடனே அங்க வாக்குவாதம் தர்க்கம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவையான இந்த பிசாசுகள் ஜபத்தினால உபவாசத்தினாலதான் போகும்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் எங்களால முடியல அப்படின்னு சொல்லி. ஐயா ஊர்ல நிறைய ஐயா பேய் ஓட்டி ப்ரொமோஷன் ஆகி சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அது இப்பதான் கேள்விப்பட்டேன். அவங்க ஊர்ல தான் அதே பெரம்பூர் ஏரியால பேய் ஓட்டுறதுக்கு தான் ஒருத்தர் போன் போடுவாரு, ஐயம் பெருமாள். நான் போவேன் நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம். உடனே ஸ்கூட்டர்ல நானும் சௌந்தராயம் பாஸ்டரும் போவோம். பேய் ஓட்டுறதுதான் வேலையா போச்சு. திருவண்ணாமலை பகுதியில அங்கே முத்துராஜேகர் பாஸ்டரா இருக்கும்போது அங்கேயும் பேய் ஓட்டுறது இந்த கிராமங்கள்ல தான் போவேன். இதெல்லாம் இந்த காரியங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, பேய்களை ஓட்டல அப்படின்னா பேய் அங்க இருந்து எல்லா சேட்டையும் பண்ணோம். இன்னைக்கு பேய்களை ஓட்டலைன்னா பேய் உங்களை விழுங்கத்தான் செய்யும். அந்த பேய்கள் விழுங்காதபடி நீங்க புலம்பாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சீசர்களை கொண்டு அங்க போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு? போய் ஜெபம் பண்ண போகிறாரு.
முதல்ல கல்லறி தூரத்துல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். எந்திங்கப்பா எந்திங்கப்பா, விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஜெபத்துக்கு தடையா இருந்தது இந்த சீசர்கள். அங்க போட்ட கொரட்டை அப்படி. அதுக்கப்புறமா போறாரு ஆண்டவர். திருப்பி என்ன பண்றாரு, மாமிசம் பலகீனமா இருக்குது, ஆவி உற்சாகமா இருக்கு, திருப்பி ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னா அவன் 2 மடங்கு கியர் போட்டு தூக்குற மாதிரி, வண்டியை ஓட்டுற மாதிரி இன்னும் ஓவரா என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்கான். அப்படியாக என்னாச்சுன்னா சோதனைக்கு உட்பட்டார்களா இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா? உண்மையான ஜெபம் இருக்குதா? நீங்க யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, நான் அதிகாலமே உடைய சமூகத்திலே நான் விழித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். சொல்றாரா இல்லையா? ஐயா எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணாரு தாவீது? ஐயா அவர் 5 வாட்டி பண்ணி இருக்கிறார். இயேசுவானவர் தான் 7 வாட்டி பண்ணி இருக்கிறார். எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சில வசனங்களை நான் பார்க்கிறோம். அதுல சொல்றாரு, அதிகாலமே நான் விழித்துக் கொள்வேன். விழித்துக் கொள்ளும்போது என்ன பண்ணாரு, வீணையை கையில தூக்குறாரு, கிண்ணறத கையில தூக்குறாரு, வீணையே விழித்துக் கொள்ளுன்றாரு. போன உடனே முதல்ல இசை கருவிகளை தான் கையில தூக்குறாரு என்பதை நான் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத புஸ்தகத்துல 57வது அத்தியாயம் 7வது வசனம், என் இதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில விழித்துக் கொள்ளுங்க. முதல்ல ஜபத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, காலையில எழுந்த உடனே கிட்டார் எடுக்கிறான், வீணை எடுக்கிறான், கிண்ணற எடுக்கிறான், அதுதான் ஜீவியம். காலையில முழங்கால் தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதான். அப்புறம் டபக்குன்னு திருப்பி தூங்கிறது. குழந்தைகள் அதுக்கு மேல அப்படின்னாக்க, ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளை நல்லா ஜெபம் பண்ணுதுன்னு பார்த்தாக்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஜெபம் முடிஞ்சாலும் அது எந்திக்காது. கடைசியில பார்த்தா அது ஜெபத்திலே தூங்குது. ஏன் அப்படின்னா இவர் லட்சணம் அப்படி, அதுக்கு பிறந்தது அப்படித்தான் இருக்கும். இவரு இசை எடுத்து காலையில ஜெபித்துக்கு அப்படியே வீணை எடுத்து கிண்ணற எடுத்து வாசிக்கிறார். வீணையை விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். யார் வீட்டுல எந்த வாத்தியம் இருக்குது காலையில எந்திரிச்சு வாசிக்கிறது இருக்கு? அப்ப தாவீதை போல எங்க நம்மளுடைய ஆண்டவரோட பரம தேவன் ஐயா, இந்த வானத்தை பூமியை படைத்தவர் ஐயா, கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். அப்படிப்பட்ட மகா பெரிய தெய்வத்தை காலையில ஜெபம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு நம்மளோட கம்பீரம் வேணும், எந்த அளவுக்கு நமக்கு உணர்வு வேணும், எந்த அளவுக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படியா இருக்குது இன்னைக்கு உலகம்? நிச்சயமாக தேவனுடைய சமூகத்துல நம்ம கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதையுமே எதிர்பார்க்க முடியாது. வசனம் நல்லா தான் கத்துக் கொடுக்கிறது, நன்றாகத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்காவுடைய புத்தகம் 22வது அத்தியாயம் 44வது வசனத்தை வாசியுங்கள். அவர் வியாகுலப்பட்டு அதிகமாக என்ன பண்ணாரு? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வேர்வை ரத்தமாக விழுந்தது. அவ்வளோ ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்க முடியாத ரத்தத்தை சிந்தி ஜெபம் பண்ணவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணல அப்படின்னா இந்த உலகமே ரட்சிக்கப்படாது. அப்ப உங்களுடைய ஜெபத்தினால உங்களுடைய ரட்சிப்பும் மற்றவருடைய ரட்சிப்பும் உங்க ஜெபத்துல உங்க கையில இருக்கு, உங்க முழங்காலில் இருக்குது. ராத்திரி ஆல் நைட் பிரேயர் வச்சுட்டு அந்த ஜெபத்தை நம்ம பண்ணாம போனோம்னா ரட்சிப்பே நமக்கு பக்கத்துல வராது, மற்றவர்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஊக்கமான ஜெபம் பிடியாடிய ரட்சிக்கிறது. ஊக்கமான ஜெபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கவே நான் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக ஜெபத்திலே ரத்தம் சிந்துகிறார். உங்க ஜெபத்துல ஒரு சொட்டு வேர்வையாவது விழுகுதா? முழங்கால் யுத்தம் பண்ணுகிறோமா? இன்னும் ஜெபத்துக்குள்ளே நுழையலையே. எப்படி ஜெபம் பண்ணணுன்றதே தெரியலையே. எப்படி ஜெபம் கேட்கப்படும் என்று நமக்கு இன்னும் தெரியலையே. ஒரு வியாதிகள் கூட இருக்கக்கூடாது. ஆல் நைட் பிரேயர் வச்சீங்கன்னா நாளையில இருந்து டாக்டர் சீட்டு உங்க கையில இருக்கக்கூடாது, மருந்து உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. அப்ப என்ன? தேவ ஆவினாலே நிரம்பி ஜெபம் பண்ணுகிற அந்த ஊக்கமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிப்புக்குரிய ஜெபம் இருக்கா? அதை நீங்கள் தான் பார்க்க வேண்டும்.
மோசையினுடைய முகத்திலே இருக்கக்கூடிய மகிமையின் பிரசன்னம், மகிமை காரியம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 18வது வசனத்தை வாசிக்க. இந்த இடத்துல சாயலை நம்ம என்னைக்கு பார்த்தோம்? கண்ணாடியில பாக்குற மாதிரி என்னைக்கு பார்த்தோம்? அந்த ஆவியா இருக்கிற கர்த்தர் தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு தான் இது தெரியும். அந்த ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஆவியினாலே அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப மறுரூபப்படுகிற இங்கே நடக்கிறது. நம்மளுடைய ஜீவியத்தில் ஆல்நைட் பிரேயர்ல நடக்கிறது, ஜபத்திலே நடக்கிறது, முழங்கால் ஜபத்தில் நடக்கிறது. இறைவனுடைய தேவனுடைய பலத்தை வரங்களை நான் பெற்றுக்கொண்டவர்களாக நான் கடந்து போகிறோம். நான் வேற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. உண்மையான வார்த்தையை சொல்லுகிறேன். கண்ணீரோட சொல்ல வேண்டிய காரியமா இருக்கிறது. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் காத்து இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது அவர்கள் பாடினார்கள். பாடும்போது என்ன ஆச்சு? சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. ஆவியானுடைய கிரியை இருந்தது. ஒவ்வொரு ஜபத்திலையும் ஆவியானுடைய கிரியை இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, நாம பிழைத்திருக்கணும், நாம ஜீவித்திருக்கணும், நாம மரித்தாலும் உயிரோட எழும்பணும். அப்படின்னா இன்னைக்கு கல்லறையில பாத்தீங்கன்னா எல்லா போதகர்களும் நிறைய பேர் உண்மையான சாட்சிக்கு நல்ல வார்த்தை சொல்றாங்க. குடிச்சுக்கிட்டு செத்துருப்பான், அவனையும் ஆண்டவருடைய சமூகத்துல வருவான்னு சொல்லி அங்கேயும் போய் சொல்றாங்க. நிர்பந்தம். நிறைய ஊழியக்காரன் பாருங்க, பொண்டாட்டியை போட்டு அடிப்பான், பிள்ளைகளை அடிப்பான், ஆதரிக்க மாட்டான். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். அவனையும் போய் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இவர் உயிரோட வருவார், அங்கேயும் போய் சொல்ல வேண்டியது. என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப கொடுமையா இருக்குது ஐயா, அவன் ஜீவியமே சரி கிடையாது, அவனுக்கு இந்த இடத்துல வந்து நான் பொய் சாட்சி சொல்றேன்னு நிறைய ஊழியக்காரர்கள் கண்ணீரோட சொல்லுவாங்க, வேதனையோட சொல்லுவாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பலவீனத்தால் சிலுவையில் அடையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே பார்க்கப்படும் போது நாம பிழைக்கணும், அந்த வல்லமையினாலே நாம் பிழைக்கணும். அந்த வல்லமையினாலே இருந்தா அவருடைய ஆவி, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தா நாம் மரித்தாலும் உயிரோட நாம் எழும்புவோம். அப்ப வல்லமை நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஆவியானவன் நமக்குள்ள வந்தா தான் நாம மரித்தாலும் பிழைக்க முடியும், ஆண்டவருடைய வருகையை பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியாது. அதுக்கு கீழே வாசிங்க 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் 6வது வசனத்தை வாசிங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், பரீட்சைக்கு நின்னா நீங்க பாஸ் ஆயிடுறீங்க. உலகத்துல பரீட்சையில நிக்கணுங்க. இந்த உலகத்துல சாத்தானுடைய பரீட்சையை நாம் ஜெயிக்கணும். இந்த மாதிரியான காரியத்துக்காக அந்த ஆல்நைட் பிரேயர், இந்த ஜபமானது சாத்தானே நாம் வீழ்த்த வேண்டும். அப்பதான் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும், நிறைய மீட்பின் பணியை செய்ய முடியும். மிஷனரிமார்கள் ராம் முழுவதும் ஜபம் பண்ணுவாங்க, உட்கார்ந்து இந்த கூட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்காலே நிற்பாங்க. முழங்காலே நின்று ராத்திரி முழுவதும் அழுவாங்க. என் கூட ஒருத்தர் இருந்தார், ஐசக் வாண்டர்ன்னு சொல்லிட்டு. அவரு சப்பாத்தை ஆசரிக்கிற ஒரு ஆஸ்திரேலியன் மிஷனரி என் கூட தான் இருந்தாரு. என்னுடைய பிரதருக்கு தெரியும், திருவண்ணாமலை பகுதியில் கூட்டிட்டு போயிருந்தேன். அவர் வந்து என்ன அப்படின்னா, அவர் கேட்டாரு, நான் யூத சபையில இருந்தேன் அப்படின்னாரு. யூத சபையில போய் சப்பாத்தை ஆசரிக்க கற்றுக்கொண்டவர். அவரு என்கிட்ட வந்தாரு. ஒரு நாள் என்கிட்ட வந்து என் கூட இருந்தபோது அவரு எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னாரு. சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு கூட போனேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, தாணுப்பாடியில நாங்க கூட்டம் நடத்தினோம். என் பிரதருக்கு தெரியும், தாணுப்பாடியில கூட்டம் நடக்கும்போது அங்க எங்களுக்கு இடமே யாரும் கொடுக்கல. கத்தோலிக்க சபையில போய் கேட்டோம், எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு அந்த ஃபாதர் நல்ல ஆளு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஐயா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிடுங்க ஐயா, நீங்க கூட்டம் நடத்துங்க, எத்தனை நாள் நடத்துங்க அப்படின்னாரு. கடைசியில இலவசமா இடம் கிடைச்சிச்சு. மைக்கு கேட்டோம், அதுவும் கொடுத்துட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, ஜனங்களை போய் கூப்பிடுவோம், நோட்டீஸ் இல்லையே அப்படின்னாரு. அதுக்குதான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இயேசுவானவருக்கு நோட்டீஸ் கிடையாது, எந்த விளம்பரம் கிடையாது, ஆவியானவர் தான் விளம்பரம். அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அட்வர்டைஸ்மெண்ட், நமக்கு ஆவியானவர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம தெருவழியே போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே நடந்தோம். ஜனங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்க கூட்டம் வச்சிருக்கிறோம், வாங்க ஆண்டவருடைய சுகத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவழியே நாங்களே போகணும். அந்த தெருவெல்லாம் போனோம்.
ஒவ்வொரு தெருவா போனோம், ஜனங்கள் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. ஜனங்கள்லாம் வந்த போது ஒரு தெருவில் போறோம், வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து சோகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அம்மா இங்க கூட்டம் வச்சிருக்கிறோம், வாங்கம்மா, ஐயா வந்திருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாரு. அப்படியா ஐயா? நான் பையன், என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்கு மாசத்துல 3 வாட்டியாவது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய டயாலிசிஸ் பண்ணணும், வேற வழி இல்லை, இல்லைன்னா செத்துருவாரு, கையெல்லாம் வீங்கிருக்கு பார்த்தீங்களா, இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்காக காருக்காக உட்காந்துருக்கோம் நாங்க, நீங்க கவலையே படாதீங்க, இப்ப ஐயா ஜெபம் பண்ணுவாருன்னு. அப்படியே என்ன பண்ணாரு அப்படின்னா, in the name of Jesus Christ அப்படின்னாரு, heal right now அப்படின்னாரு. உடனே ஒண்ணுக்கு போயிருச்சு, உடனே விடுதலை ஆயிடுச்சு. 5000 ரூபாய் காசை கொண்டு வந்து முதல் காணிக்கையை வச்சாரு. தொடர்ந்து 3 நாள் கூட்டம் நடத்திட்டு மொத்தம் மூலமா அவன் தேவன் இருக்கிறார் என்கிறதை அவருடைய ராத்திரியில நான் பார்க்கப்படும் போது, என்னடா இவர் இவ்வளவு அற்புதம் பண்ணுதான்னு பார்த்தா, ராத்திரியில பார்த்தா அவரு தலையணை எடுத்து பார்த்தா ஒரே ஈரமா இருக்கும், குளிஞ்சா தண்ணி கொட்டும், அவ்வளோ கண்ணீர். அப்ப ரா முழுவதும் ஜெபிக்கிற கூட்டம், ராத்திரி கூட்டம், ராத்திரியில ஜெபிக்கிறீங்கன்னா உங்க கண்ணீர் எவ்வளவு? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர்கள் என் துருத்தியிலே வைத்திருக்க. ஆண்டவர் நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் கர்த்தர் பரத்துல அவருடைய அடையாளத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு மார்க் போட போறாரு, எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லா ஜெபம் பண்றாங்கன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற தேவனுடைய ஆண்டவருக்கு சொந்தமாக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, குடும்பங்களே, உங்களை இந்த நாட்களிலே சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற உங்களை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி, வியாதி வராதபடி, மரணத்துக்குரிய பயம் வராதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். சாத்தான் உங்களை விழுங்காதபடி நீங்கள் ஜெபிக்க நீங்கள் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்றால் பலவீனங்களிலே ஆண்டவர் உதவி செய்கிறார். உங்கள் பலவீனங்களிலே அவர் ஜெபிக்கிறார், அவர் சுகமாக்குறார், அவர் குணமாக்குகிறார். இப்படியாக தேவன் கிரியை செய்வதற்காக இந்த ராத்திரி வேளையை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவினாலதான் தைரியமாக போதகம் பண்ணினார்கள். சிறைச்சாலைக்கு போனாலும் சந்தோஷமாக போனார்கள், அங்கே ஆடி பாடினார்கள், தைரியமாக பேசினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெருக்களிலே வீதிகளிலே போகிற எல்லா இடத்துலயும் ஆண்டவர் அங்கேயும் அற்புதங்களை பண்ணாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள், கடந்து போனார்கள். அதுதான் ஊழியம். அப்பதான் உலகம் முழுவதும் செய்வோம். இன்னைக்கு என் கூட இருக்கிற சின்ன சின்ன பையங்கள்லாம் உலக நாடுகள்லாம் சுத்திட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்க கூட வாங்கியா, ஊர் நாடெல்லாம் உலக நாடுகள்லாம் சுத்திட்டு வரலாம், என்னை கூப்பிடாத, எனக்கு ஆண்டவருடைய அழைப்பு வரும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்ல. இந்த பாஸ்டர் பிழைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. கர்த்தருக்கு சோதரம் ஒண்ணுமே தெரியாது, பைபிள் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஆனா போறாங்க, ரவுண்ட்லயே வராங்க. கர்த்தருக்கு சோதரம் உண்டாதாக. தேவனுடைய எஜேக்கியேலுடைய புத்தகத்துல 13வது அத்தியாயம் 2-4 வரைக்கும் வாசியே. மனுபுத்திரனே, விரோதமாக பாருங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் தங்கள் இருதயத்திலே இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நீ என்ன சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறதாவது, நாங்கள் ஒன்றும் தெரியாதிருந்தோம், தரிசியா இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிக்கு ஐயோ. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வனாந்தரத்துல கூப்பிடுகிறாய் இந்த ஓநாய்கள், இந்த இப்படிப்பட்ட நரித்தந்திரமான இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிக்கு எதிராக வசனம் தெரிஞ்ச நீங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். உங்களுக்கு ஐயோ என்று சொல்ல வேண்டும். இந்த ஜனங்களை வஞ்சிக்கிறீர்களே, ஐயோ என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு கடிந்து கொள்கிற ஊழியத்தை யார் செய்வாங்க? அவங்களை தடுக்கிறது யாரு? அவங்கதான் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் உலகத்துல வச்சிட்டு இருக்காங்க. கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆன்லைன்ல பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு சுபிட்சமாக இருக்கும், கோல்டன் இயர், எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒரு வீடு வச்சிருக்கீங்களா 2 வீடு வாங்குவீங்க, ஒரு கார் வச்சிருக்கீங்களா 2 கார் வாங்குவீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்றாங்களா 4000 சம்பளமா 40,000 சம்பளம் வரும், இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பார்த்தா கப்பலும் போகல, ரோட்ல காரும் போகல, ஏரோப்ளேனும் பறக்கல, ஒரு குருவி காக்கா கூட பறக்கல. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள்! அப்ப அவர்களுக்கு எதிராக மதிகட்ட தீர்க்கதரிசிகளை இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். எஜேக்கியேல் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் போய் சொல்லு, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லு. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்றோமா?
இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் மனாந்தரத்துள்ள நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அப்ப அதுல அந்த தந்திரமான ஆட்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க எப்படிங்க ஊழியம் பண்ண முடியும்? அவங்க முன்னாடி நீங்க எப்படிங்க செய்ய முடியும்? ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கு? நம்ம புறப்பட்டு போனா தானே, விதைச்சா தானே நிறைய அறுவடை கிடைக்கும். ஆவியானவர் ஊற்றப்பட்டாதானே அங்க விளையும். சபை நிரம்ப வேண்டாமா? சேனைகளின் கர்த்தரை துதிக்கிற கொஞ்சம் பேரா இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகையிலே சேனைகள் ஆண்டவரை துதித்து வருகிற அந்த சேனைகளுக்கு முன்பதாக நாம் ஒரு சேனையாக புறப்பட்டு போகணும். நாம் சேனையாக காத்திருக்க வேண்டும், ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். உலகத்துல ஆண்டவருடைய வருகை அப்படியாக நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் பேர் நின்று நம்ம துதிப்போம், ஆராதனை கூப்பிடும், இதெல்லாம் சரியாக இருக்குமா? யோசிங்க. ஆண்டவருடைய வருகையில் ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, கம்பீரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல இதுதான் தாவீது சொல்கிறார், கம்பீரிப்பீர்களாக, ஆர்ப்பரிப்பீர்களாக. அதுக்கு நிறைய வசனமே இருக்கு. தேவனுடைய மகிமைக்குரிய கனத்தை நாம் செலுத்துகிறோமா? நாம் மகிமைக்குரிய பாடல்களை பாடுகிறோமா? ஒன்றுமே புரியல. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்துல ஆவிக்குரிய ஊழியத்தில் நடந்த சம்பவங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய காலங்களிலே இருக்கக்கூடிய ஊழியத்திற்கும் அதற்கு என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்க வேண்டும். நேற்று இன்னும் என்று மாறாத ஆண்டவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்துல 42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் விற்கிறதிலே, ஜெபம் பண்ணுகிறதிலே உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில என்ன நடந்தது? இன்னைக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம். எதுல உறுதியா இருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியா இருக்கிறோமா? இல்லாத பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்கிறோமா? செய்யறோமா? ஒருத்தரை போய் விசாரிக்கிறோமா? ஒருத்தர் வீடுக்கு சந்திக்க போறோமா? அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுது, நம்ம சாப்பாடாக்கி கொண்டு கொடுக்கிறோமா? நம்ம அவர்களுக்கு தேவையான உதவிகளை விசாரித்து நம்ம கொடுக்கிறோமா? அன்பு காராட்டுறோமா? எதை செய்தோம்? நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவரை துடிக்க வைப்பாரு, கேட்பாரு, ஒவ்வொரு கேள்வியும் கேட்பாரு. இப்படியாக என்னை விசாரித்தீர்களா? என்னை பார்த்தீர்களா? அந்த சிறியவருக்கு எதை செய்தீர்களா? எனக்கு செய்தீர்களே. அப்ப அன்பு காட்டுகிற, இரக்கத்தை காட்டுகிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தும் அதை செய்யாமல் போனார். ஆண்டவருக்கு என்ன பிரியமா இருக்கு? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் எங்கே நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? திருச்சபை எப்படியாக இந்த நாட்களிலே எந்த நிலையில கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது கீழே வாசிங்க. எதுல எல்லாம் அவங்க இருந்தாங்க? உபதேசத்துல இருந்தாங்க, அந்நியத்துல இருந்தாங்க, அப்பம்பிக்கிறதுல இருந்தாங்க, ஜெபம் உறுதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்த்தை வாசிங்க. எல்லாருக்கும் பயம். நீங்க உறுதியாக ஊழியம் செய்தா, ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்தா அந்த பயம் உண்டாகும் தேசத்துல, அந்த பக்தி உண்டாகும் இந்த தேசத்துல, அந்த ஒரு எழுப்புதல் உண்டாகும் தேசத்துல. அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கமான ஒரு திருச்சபை ஜனங்கள் எழும்புகிறார்கள் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். இதுலயும் உறுதி இல்ல, அதுலயும் உறுதி இல்ல, அவரும் இல்ல, இதுவும் இல்ல. ஆனா இருக்கிறாரு நம்மளை தேத்திக்கிட்டு இருந்தோம்னா அது எங்கதான் போகும்போது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எழுப்புதலின் ஆவி வர வேண்டும். அங்கெல்லாம் நடக்குது ரிவைவல், அங்கெல்லாம் நடக்க. ஒரு இடத்துல எழுப்புதலே கிடையாது, எழுப்புதலே இல்லைங்க. தேசத்துல எல்லாமே போச்சுங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 16வது நூற்றாண்டிலே ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்தாரு. அன்னைக்குதான் புராட்டஸ்டன்ட் சபைகள் வந்தது. எல்லா திருச்சபைகளும் எழும்ப ஆரம்பிச்சு, எல்லா மிஷனரிகள்மார்களும் புறப்பட்டாங்க. ஆண்டவர் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா ஜனத்தின் மத்தியிலும், ஐரோப்பிய தேசத்திலும், இங்கிலாந்து தேசத்திலும் அந்த இங்கிலாந்தினுடைய அந்த குடும்பங்கள் அங்கே இருந்து ஆண்டவர் மூலமாக 8வது நூற்றாண்டிலே எழுப்பப்பட்ட ஜனங்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இங்கிலாந்துக்கு பிரவேசித்து வந்தாங்க. 12வது நூற்றாண்டுல இந்த இங்கிலாந்தினுடைய அந்த குடும்பம் ஆதரிக்கப்பட்டு ஆண்டவர் அவரிடத்திலே இறங்கி, ஆண்டவர் அவரிடத்திலே பேசி, அவரிடத்திலே தங்கி, போய் கப்பல்ல போ, தேசத்தை கைப்பற்று அப்படின்னு சொன்னாரு. எல்லா தேசத்தையும் கைப்பற்றினாங்க. எல்லா மிஷனரிமார்களையும் கொண்டு இறக்கி விட்டாங்க. அவங்க ஊழியம் செய்தாங்க. அவங்க ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா அக்னியா இருந்தது. தேசத்துல அந்த நேரத்துல ஆண்டவர் கொள்ள நோயை கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல அங்க கொடுத்தாரு, கல்கட்டால கொடுத்தாரு. மிஷனரி மாதிரி இறங்கி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி குணமாக்குனாங்க. கையில இருக்கிற மருந்தை கொடுத்தாங்க. மருந்து இல்லாத இடத்துல தண்ணியை தெளிச்சாங்க, எண்ணெயை பூசினாங்க, ஜெபம் பண்ணாங்க, குணமாச்சு. அப்படி தாங்க இந்த தேசத்துல அங்கங்க சபைகள் உருவாச்சுங்க.
அவன் என்ன பண்ணா அப்படின்னா, ஐயா இந்த இடத்த எடுத்துக்கிட்டுங்கய்யா, சபை கட்டுங்கய்யா அப்படின்னாங்க. திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு பெரிய இடத்தை கொடுத்து சபையை கட்டுங்க. அப்படித்தான் சபைகள் வந்தது. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, கடற்கரை பக்கத்துல எல்லாம் நிறைய ஊழியம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் செய்த அற்புதங்க, கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள் அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ராஜாக்களே என்ன பண்ணாங்க, பட்டயத்தில் எழுதி கொடுத்தாங்க. நீங்க சபையை கட்டிக்கிடுங்க, நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டிக்கிடுங்க, நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எழுதி கொடுத்தபடினால அது உருவாக்கப்பட்டது. ஊழியம் அந்த ஊழியமே இல்லை. அன்னைக்கு எழுப்புதல் இருந்தது. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா டிராக்ஸ் ஊழியம், அது ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. அது 17ஆவது நூற்றாண்டுல. அதுக்கப்புறம் ரேடியோ ஊழியம், அது எழுப்புதலை தந்தது. அப்படியாக தேசம் முழுவதும் போச்சு. அப்படிப்பட்ட மிஷினரிமார்கள் இன்னைக்கு இல்லை, எங்கேயும் எல்லாம் போயிட்டாங்க. ஊழியமும் போச்சு. அமெரிக்கா தேசத்துல மிஷினரி போயிட்டாங்க, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க போயிட்டாங்க. இன்னைக்கு பாவம் அங்க பெருகி போய் கொண்டே இருக்கிறது, அழிவு பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு தேசத்துல நல்ல ஊழியக்காரன் இருந்தானா அந்த ஊழியக்காரன் மூலமா அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த தேசத்துல இருக்கிற பிசாசுகள் எல்லாம் விலகி போயிருக்கும். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுப்பார், அவங்களுக்கு நிம்மதியை சமாதானத்தை கொடுப்பார். அந்த தேசம் நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தேசமாக அமெரிக்கா மாறி இருந்தது, இப்ப அழிவுக்குள்ளா போகிறது. காரணம்னா அந்த பரிசுத்தவான்கள் போயிட்டாங்க, அந்த நல்ல ஊழியக்காரங்க போயிட்டாங்க, யாருமே இல்லை. இந்த தேசத்துல இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பேசலாம், ஆனா நேரம் கிடையாது. 2 Corinthians 13:4 வாசிங்க. ஏற்கனவே வாசிப்பேன்னு நினைக்கிறேன், வாசிங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டாரு, தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறோம். நிறைய சபைகளை பாத்தீங்கன்னா INH போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா ஐயா? பாத்திருக்கீங்களா? INH போட்டிருக்காங்கல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? INH பாத்திருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பட்டிருக்குதா, நாம யாருக்குள்ள இருக்கணும்? இன் ஹிம், யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அடையாளம். அந்த ஆலயமே கிறிஸ்துக்குள்ள, அந்த அடையாளத்தோட என்ன அப்படின்னா அந்த திருச்சபையை அதை உருவாக்கி வச்சாங்க. அதுக்குள்ள என்னன்னா நாம ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும். அமைப்பு தேவனுடைய அந்த சபையானது கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும், வசனத்திலே புறப்பட்டிருக்க வேண்டும், ஆவிக்குள்ளே இருக்க வேண்டும், ஜபத்தில் இருக்க வேண்டும், அந்நியனத்தில் இருக்க வேண்டும், சகோதர தத்துவத்தில் இருக்க வேண்டும், எல்லா சிநேகிக்கிற எல்லா வரங்களோட இருக்க வேண்டும், எல்லாவற்றோட நிரம்பி இருக்க வேண்டும். இன் ஹிம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனத்தை வைத்துதான் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறோம். இன் ஹிம், அவருக்குள்ள இருந்தா தான் நீங்க பிழைக்க முடியும், உயிர்த்தெழுதல் நடக்கும். அவருக்குள்ள இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும், அவருக்குள்ள இருந்தாதான் வரங்கள் இருக்கும், அவருக்குள்ள இருந்தாதான் எல்லாமே இருக்கும். அவருக்குள்ள இருக்கிறோமா இந்த நாட்களில் நீங்கள் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாசத்துக்கு ஒருக்கா அவர் ஒரு நைட்டு பிரேயர் வைக்கிறார், அப்படி இல்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கை ஜீவியத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. ஏன் வெக்கமா இருக்குன்னா, காலையில வாங்க ஊதுவாங்க எங்க முஸ்லிம் மஜீத்துல பாருங்க, பாத்தீங்கன்னா கடன்னு ஓடுவாங்க. வாங்க கொடுக்கும்போது எல்லாம் ஆயத்தமாங்கன்னு எல்லாம் ஓடுவாங்க. வீடுகளில் பாத்தீங்கன்னா எல்லாம் ஓடுவாங்க, ஓடி போய் கையை காலை கழுவிட்டு உடனே நமாஸ் பண்ணுவாங்க. 5 வேளைக்கு தொழுகை பண்றான். அவருக்கு தெரியாது இயேசுவே யாருன்னே தெரியாது. அல்லான்ற ஒரு பேரை வச்சிருக்கிறான், அட்ரஸ் இல்லாத ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த பயபக்தியை காட்டுறான். யோசித்து பாருங்க, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் பாருங்க. ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை காலையில தூக்கத்தோட என்னாச்சு அப்படின்னா, மதராசா போயிட்டு இருக்குது, இப்படி கேரளாவில் போயிட்டு இருக்கும்போது காலையில வாக்கிங் வந்த எஸ்வி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஜீப்ல வந்திருக்கிறார். அவர் கடற்கரையில வாக்கிங் போகணுமா, அதுக்காக கார்ல ஓட்டிட்டு வந்திருக்கிறார். அவ ஓட்டிக்கிட்டே வரும்போது அந்த குழந்தைய பார்த்த உடனே, தூக்கத்துல வர பார்த்த உடனே அந்த குழந்தைய தூக்கி வண்டியில வச்சாரு. குழந்தைய கூட்டிட்டு உன் வீடு எங்கன்னு கேட்டாரு. வீடை காட்டினாங்க. நேரா அந்த வண்டியை கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க ஒய்ஃபை அந்த 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 அம்மாவையும் அங்க இருக்கக்கூடிய 2-3 பொம்பளைகளுக்கு, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு அவங்க சொல்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை தூக்கத்துல போயிட்டு இருக்கு, எங்கேயாவது வண்டியில அடிபட்டு செத்தா என்ன செய்யறது, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படி இப்படின்னாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அல்லாஹ் பார்த்துக்குவார், அல்லாஹ் பார்த்துக்குவார், நமாஸுக்கு தானே போகுது குழந்தை, அவர் பார்த்துக்குவாரு, நீ அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க ஆண்டவனே நாங்க வழிபடுகிறோம், ஆண்டவனுடைய தொழுகைக்காக என் குழந்தை போகுது, அவன் தான் பார்த்துக்குவான், இறைவன் பார்த்துக் கொள்வார், நீ ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கொண்டு வந்து இங்க வந்து விட்டுருக்கிறிய, உனக்கு ஒண்ணுமே தெரியல, இறைவனை பத்தி உனக்கு என்ன தெரியும். எந்த அளவிற்கு பாருங்க, ஒண்ணும் தெரியாத அவங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது.
எந்த அளவுக்கு தொழுகை இருக்கிறது நம்மள்ட்ட எங்கேயா இருக்குது? காலையில இருக்குதா, இல்ல மாலையில இருக்குதா, இல்ல மத்தியானம் 3 மணிக்கு இருக்குதா? எருசலேம் தேவாலயத்துல பேதுரு யாக்கோபு எல்லாருமே தொழுகைக்கு போறாங்க. எப்ப போறாங்க? 9ஆம் மணி வேலை, மத்தியானம் 3 மணிக்கு. 9ஆம் மணினா மத்தியானம் 3 மணிக்கு ஜெப வேலை ஆகி இருக்கிற 9ஆம் மணி. அப்ப சீசர்கள் எல்லாம் போறாங்க. அந்த யூதர்களுடைய அந்த சினகாக்ல 9 மணி, இந்த மத்தியானம் 3 மணி ஜெபம் முக்கியமானது. 2:50க்கு பாத்தீங்கன்னா யூதர்கள் 50 பேர் என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் கரெக்டா 2:50க்கு முழங்கால் போட்டுருவாங்க, தொழுகையில இருப்பாங்க. ஆண்டவரே, யெகோவாயே, எலோகியே, எல்சடாயே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே சொல்லி என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு அப்படியே 100 தடவை முழங்கால் போட்டு எந்திப்பாங்க. தொழுகை அப்படி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க சினாகெல்லாம் போயிருக்கீங்களா? சினாக போயிருக்கீங்களா? யூதருடைய ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவங்க தொழுகையை பார்த்திருக்கீங்களா? நான் வருஷத்துக்கு 2 தடவை போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் பார்க்கணும். அப்ப தொழுகை கொண்டு எந்திப்பாங்க. எந்திரிச்ச உடனே கடைசியில பாருங்க, அந்த தொழுகை இன்னைக்கு சப்பாத்து ஆசரிக்கக்கூடிய திருச்சபைகள்ல அந்த மத்தியானம் 3 மணி பாத்தீங்கன்னா நல்ல தொழுகை. எப்படின்னா பெட்ல படுத்து தூங்குவாங்க, பெறலுவாங்க. பயங்கரமா இருக்கு. சப்பாத்தை ஆசரிக்கிற அந்த கூட்டம் இன்னைக்கு அந்த ஆதி திருச்சபையில ஆதி நாட்கள்ல சப்பாத்தை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு முறையை அன்றைக்கு வைத்திருக்கிறாங்க. அந்த முறையை என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அதை கை கொண்டு வந்தார்கள். அங்க அந்த தொழுகை இருந்தது, அந்த சினகாக்களுடைய முறை அங்க இருந்தது. அந்த தொழுகை இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது நம் தொழுகையிலே நாம் இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தத்தக்கதாக இது இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எபேசியர் 4:14 பார்க்க, இனி குழந்தைகளாக இராதீங்க. குழந்தையான வாழ்க்கை இனிமே தேவை. வேத வசனம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறது. இனி குழந்தையாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தின் ஆவியோடு நிறைந்தவர்களாக இந்த ராத்திரி வேளை ஜபத்திலிருந்து நாம் கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க தூங்கினா, ஒரு பக்தன் பாடுகிறான், நீங்கள் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். நீங்க அந்த பாட்டை பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்க ஜெபத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஜெபம் குறைந்து போனா சாத்தா என்ன பண்ணுவான், களையை விதைத்து 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 இந்த தேசம் முழுவதும் அவன் நிரம்பி விடுவான். அந்த ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போவாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஜெபம் இல்லாமல். இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அப்போஸ்தலர் ஊக்கமான ஜெபத்தை எடுத்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அவ்விதமாக ஜனங்களுக்குள்ளே பயம், உலகத்துல பயம் உண்டாகணும்னா உங்களுடைய ஜெபத்தினாலே இந்த உலகத்திற்கு பயத்தை உண்டாக்குங்கள், தேசத்திலே எழுப்புதலை காண்பியுங்கள் என்பதை தேவன் உணர்த்துகிறதை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னை ஏமாற்றிக் கொள்ள விரும்பல. ஒரே ஒரு நிமிஷத்துல என்னுடைய சாட்சி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சொன்னேன். நான் ஊழியத்துக்கு போறேன்னா, ஆண்டவரே நான் பைபிளும் படிக்கல, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஊழியத்துக்கு போறேன்னா எப்படி ஆண்டவரே போவேன்? நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டது உண்மையா இருந்தா, அப்போஸ்தலர் 2ல சொல்லப்பட்டது உண்மையா இருந்ததுன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வந்துட்டு போனோம். இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முழுவதும் காத்திருந்தேன். ஒரு நாள் ஒரு அம்மாட்ட போய் உட்கார்ந்து கேட்டேன், ஐயா நானும் அப்போஸ்தலர் 2 தாயா படிச்சு ஜெபம் பண்ணேன், 100 தடவை ஜெபம் பண்ணேன், 100 நாள் காத்திருந்தேன், எனக்கு தேவ ஆவியானுடைய பலன் வந்தது, நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். அது மாதிரி அந்த அம்மா சொன்னது போல எனக்கு மனசுல பட்டுச்சு. அதே மாதிரி ராத்திரி ஒரு தூங்கிட்டேன். இதே வசனத்தை உண்மையா இருக்குமானா என்கிட்ட வரணும், இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். கடைசியில காலையில 4 மணிக்கு வானத்துல இருந்து அக்கினி அதே மாதிரி இறங்குச்சு, அதே மாதிரி அபிஷேகம் வந்தது, அதே மாதிரி கர்த்தர் எனக்குள்ள இறங்கின உடனே அப்ப அந்த நிமிஷத்துல ஊழியத்துக்கு போனேன். முதல்ல கர்நாடகா சபையில, எனக்கு கன்னடம் தெரியாது, ஒரு சர்ச்சுக்குள்ள கோலாறுல திருச்சபையில உள்ள போனேன். கோலார் சபை வந்தது என்னைய கொண்டுதான், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சுற்றி நரசாபுரம் ஊழியமும் நான் தான் பண்ணது. அங்கே அப்புறம் பத்ராவதி ஊழியம், சிமோகா பக்கத்துல ஊழியம் கர்த்தர் என்னை கொண்டுதான் ஏற்பித்தாரு. என்ன அப்படின்னா, ஆவியான எனக்குள்ள இருந்தாரு. போற இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க போய் நின்னுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அங்க இருந்து நிறைய பேர் வந்தாங்க. வந்த உடனே
அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா ஆராதனை பண்ணாங்க, தொழுகை பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சது. அப்புறமா ஐயா நீங்க கொஞ்சம் பேசுங்க, நாங்க எனக்கு கன்னடம் தெரியாது அப்படின்னு. இல்லையா பேசுங்க அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். அப்பதான் கன்னடத்துல நான் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு கன்னடம் தெரியாது, அப்பதான் பேசுனேன். ದೇವರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೆ, ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು அற்புதವನ್ನು ಮಾಡಿಸ್ತಾರೆ என்பதವಾಗಿ ಈಗ ಹೇಳ್ತೀನಿ. என்னை அறியாமலே நான் கன்னடம் பேசிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா எல்லாம் பேயாடுது, ஒரு 40 டிக்கெட் பேயாடுது. கோலாறுல நடந்த சம்பவம் எல்லாம் கீழே விழுந்தது, நிறைய நோய்கள் சுகமாச்சு. அதே மாதிரி பாம்பேக்கு போனேன். பாம்பேக்கு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பி ஒரு ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஐயா நீங்க ஊழியர் தானே? ஆமா ஊழியர் தான். மைக்க கையில கொடுத்துட்டு பேசுங்கன்னாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாதுன்னு. அந்த இடத்துல மைக்க கொடுத்த உடனே எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தமிழ்ல தான் பேசுறேன். ஆனா மறு உதடுகளினாலே கர்த்தர் பேசினாரு, ஹிந்திலையும் மராட்டிலையும் பேசினார். அப்பதான் நான் அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்தின்படியாக தேவன் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக அந்த சாட்சியை நான் பொய் சொல்லல, ஆண்டவரை சாட்சியாக வைத்து பேசுகிறேன். தேவனுடைய ஆவியானவர் உண்மையாக இருக்கிறார், அசைவாடுகிறார், பேசுகிறார், கிரியை செய்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நம்மளுடைய தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ராத்திரி ஜெபத்துல உங்களுக்கு மத்தியிலே நான் மன்றாட்ட வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதப்பட்டபடி 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 செய்யறாரு. இந்த சில்லுன்னு வர்ற வேலையும் கிடையாது, இந்த உளர்ற வேலையும் கிடையாது, இந்த கதை தெரிக்கிற வேலையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை, அவர் உண்மையான ஆண்டவர், உண்மையான தேவன். அந்த ஆவியான பெரும்படியாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஒருமனப்படுங்கள், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள், காத்திருங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்வார். விசேஷமாக இந்த ஊழியருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாழ்த்துக்கள்.